பணம்லாம் போயிடுச்சு. இப்போ தான் நம்மளுக்கு என்ன தெரியும், வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியும், பொருளாதாரத்து முக்கியத்துவம் என்னன்னு தெரியும், நம்ம விட்டு வந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியும், நம் தலைக்கு மீது இருக்கிற கூடாரம் எவ்வளோ மேன்மையானதுன்னு தெரியும். சொந்த வீட்டில் வாழ்கிற பொழுது எவனுக்குமே அருமை தெரியாது. சொல்கிறேன், இஷ்டப்படி இது மாதிரி தான் யாரையாவது பரிகாசம் பண்ணுறது, யாரையாவது அற்பமாக என்றது, அந்த கட்டின வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் யாருன்றது, மற்றவங்களெல்லாம் பிச்சைக்காரனாயின்றது, ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள ரொம்ப கர்த்தரால் சகிக்க கொள்ளாத வார்த்தை மனுஷன் வாயில் வந்துடும். அதுக்கப்புறம் அதனுடைய விளைவு தான் இது. ஐயோ பிள்ளை சாவ போகுது, பிள்ளையோட எதிர்காலமே போச்சு, இவ கையில் காசு இல்லை, இவ கையில் துருத்தியில் தண்ணீர் இல்லை, ஜீவன் அந்த பிள்ளைக்கு போகுது, குழந்தை வீர் வீர்னு கத்துது இஸ்மவேல். பிள்ளை சாகிறத முடியாமல் பிள்ளையை போட்டு இனி நான் பிள்ளையை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி திரும்புகிற பொழுது தேவ தூதன் எழுந்திருக்கிறார், கர்த்தாவே கர்த்தாவே